இது தெரியாமல் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. என்ன விஷயம் சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறவங்களாகட்டும் சரி, ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களாகவும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாருமே இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 2023 மற்றும் 24 நடந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், 2025 நடந்த எக்ஸாம்ஸும் பார்த்தோம். அப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு சில மாடுலேஷன் பார்த்தோன்னா வந்து பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, இந்த கேள்விகளோட தரத்தை உயர்த்தியிருக்காங்க. எது மாதிரிலாம் கேள்விகள் தரத்தை உயர்த்தியிருக்காங்க, இனி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கும் கால சூழ்நிலையில் நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக கல்லூரி படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும் பார்த்தோன்னா இடையிலான வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம எதிர்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தேர்வு தான். நீங்களும் அதே எக்ஸாமில் எழுத போகிறீங்க, அவங்களும் அதே எக்ஸாமில் எழுத போகிறீங்க. நீங்கள் ஏற்கனவே பழைய ஒரு மெத்தடில் படிச்சுட்டு இருப்பீங்க. புதுசாக வர பசங்களுக்கு இதுதான் மெத்தட் அப்படி சொல்லும்போது அவங்க அதை கரெக்டாக படித்து தெளிவாக முடித்து ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம எதை மாதிரி தப்புகள்லாம் பண்ணுறோம், ஏன் நமக்கு வந்து பார்த்தோன்னா வேலை வாங்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் புரிஞ்சு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் அப்படின்ற ஒரு சிலபஸை எப்படி படிக்கணும், எங்கிருந்து படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்கவே தேவையில்லைன்ற விஷயம் முதல்ல வந்து தெளிவாக தெரியணும், அது தெரிஞ்சிடணும். ரெண்டாவது ரிவிஷன் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி முறையில் ரிவிஷன் பண்ணணும், முதல்ல எதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத புரியணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எந்த சோர்ஸை நம்ம படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவுட் சோர்ஸ் அப்படின்ற ஒரு சில சோர்ஸ் தான் பார்த்தோன்னா நிறைய இருக்குது. அந்த அவுட் சோர்ஸ் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு மறுத்துடணும். நமக்கு நிறைய மாணவர்கள் என்னன்னா, இங்கிருந்து இந்த மெட்டீரியல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கீங்க, அங்கிருந்து அந்த மெட்டீரியல் ஒரே தலைப்புக்கே 20-30 மெட்டீரியல் பார்த்தோன்னா வச்சுருக்கீங்க. அது மொத்தமாக வாங்கி வைக்கிறதோட சரி, அதை படிக்கிறோமான்னு பார்த்தோன்னா அதை சுத்தமாக படிக்கிறதே இல்லை. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி கையாளணும், இந்த எக்ஸாம்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப்ஸ் பார்த்தோன்னா வரும், இந்த கட் ஆஃப் நான் அடிக்கணும்னா நான் எப்படி பார்த்தோன்னா இந்த 6 மாத காலங்களை தெளிவாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த எக்ஸாம் நம்ம எப்படி படிக்க போகிறோன்றது தான் இந்த செக்மெண்ட்டோட தலைப்பாகவே இருக்கும் போது, ஃபஸ்ட்டு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பார்த்தோன்னா வந்து சிலபஸ். முதல்ல வந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் அந்தந்த சிலபஸ் என்னன்றதை முழுசாக நமக்கு தெரியணும். அந்த சிலபஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த தேர்வுக்கே போக முடியும். உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படி எடுத்துக்கும்போது, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இந்த ஆண்டு கால பகுதியில் எல்லாரும் எழுதக்கூடிய பொது தேர்வாக என்ன இருக்குன்னா, குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. இந்த 3 எக்ஸாம் பார்த்தோன்னா காமனாக எல்லாரும் எழுதுவாங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. அதே போல் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 5-6 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் 25 லட்சம் பேர் போட்டிருந்தாங்க. இந்த கடந்த ஆண்டுகளில் 15 ஒரு 18 லட்சம் பேர் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஸ்டாண்டர்ட், அதாவது நம்மளுடைய மாணவர்களோட எண்ணிக்கையும் பார்த்தோன்னா வந்து அதிகரிக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தரத்தையும் பார்த்தோன்னா வந்து மேம்படுத்தணும். ஏன்னா வேக்கண்ட் வரப்போது ஒரு 5000 வேக்கண்ட் 10,000 வேக்கண்ட் வரப்போகுதுன்னா போட்டியாளர் எவ்வளோ இருக்காங்க, நமக்கு 18 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ அந்த 18 லட்சம் பேரில் நம்ம ஒரு சிறந்த ஒரு மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய போஸ்ட்டை போட முடியும். ஏன்னா இன்றைக்கி அரசு பணியில் நிறைய மாணவர்கள் போய் சேர்ந்துட்டு ஏன்னா அந்த வேலைக்கு வந்தோமோ அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரெவென்யூ அசிஸ்டன்ட் ஆகணும், இல்லை நம்ம குரூப் 2 அதாவது விஏஓ ஆகணும், நம்ம குரூப் 2 இந்த போஸ்ட் போகணும் அப்படின்ற ஒரு கனவோடு போயிருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த லெவல் போக முடியாமல் ஒர்க் ப்ரெஷர்னால பார்த்தோன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதாவது அரசு வேலை என்பது நீங்கள் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உள்ளே போனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இயந்திரமாக செயல்படும். நமக்கு ஒர்க் ப்ரெஷர் பார்த்தோன்னா வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் குரூப் 4 குரூப் 2 நீங்கள் எந்த இலக்கை முதல்ல தீர்மானிக்கிறத பண்ணிடணும். முதல்ல குரூப் 2 போகிறேன்னா, குரூப் 4 போகிறேன்னா, குரூப் 1 போகிறேன்னா, முதல்ல சார் முதல்ல எங்களுக்கு ஒரு வேலை வேணும் சார், அதுக்கப்புறம் மற்றது நம்ம பேசிக்கலாம் சார் அப்படின்னாலுமே சரி. ஃபஸ்ட்டு என்னென்னா, நமக்கு வந்து சிலபஸ், ஃபஸ்ட் சிலபஸ் பார்க்கும்போது குரூப் 4 குரூப் 2க்கு ரெண்டுத்துக்குமே காமனான பேஸ் சிலபஸ் தான். என்ன சிலபஸ் வருதுன்னும் போது, தமிழில் இருந்து பார்த்தோன்னா நமக்கு 100 கேள்விகள் பார்த்தோன்னா வந்துடும். தமிழில் 100 கேள்விகள் வந்துடும். இந்த கேள்விகள் மொத்தம் 7 தலைப்புகள் உள்ளடக்கி உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்கள் தமிழை பார்த்து டிஎன்பிஎஸ்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பல நபர்கள் இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு. மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் எப்படி படிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது பார்க்குறது பார்த்தோன்னா வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 15 கேள்விகள் பார்த்தோன்னா ஜென்ரல் மேக்ஸ் ஆகும், 10 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து ரீசனிங்காகவும் பார்த்தோன்னா இருக்கும். அதுக்கப்புறம் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் 75 கேள்வி இருக்கும். இது மொத்தம் 200 கேள்விக்கான ஒரு தேர்வாக இருக்கும். இந்த 200 கேள்விகளில் நம்ம எப்படி 160 170 கேள்விகள் போடணும் அப்படின்றத ஒரு செட்டப்பாக இருக்கும். அதே போல் வந்து குரூப் 1 தேர்வு பொறுத்த வரைக்கும் நமக்கு 175 கேள்விகள் ஜிகே பார்ட்லேயும், கணிதத்திலிருந்து 75 கேள்விகளும் இருக்கும். நமக்கு முதல்ல வரக்கூடிய தேர்வாக எது இருக்குன்னா, 9ஆம் மாதம், அதாவது 6ஆம் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து 9ஆம் மாதம் வரக்கூடிய முதல் தேர்வாக இருக்குன்னா குரூப் 1 தேர்வு தான் இருக்குது. இந்த குரூப் 1 தேர்வில் ஜிகே பாடத்திட்டத்தில் நமக்கு எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே பாருங்கள். குரூப் 1 பொறுத்த வரைக்கும்
பாலிட்டியிலிருந்து 40 கொஸ்டின் கேட்குறாங்க. அது குரூப் 1. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் பார்த்தோன்னா கேட்குறாங்க. அதே யூனிட் 6 தமிழ் சமூகம் மற்றும் வரலாறு பண்பாடு அந்த பாடத்திட்டத்தில் 40 கேள்விகள் குரூப் 1லையும் 20 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து குரூப் 2 குரூப் 4லையும் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் 50 கேள்விகள் பார்த்தோன்னா கேட்குறாங்க. அதே போல் 20 கேள்விகள் இந்த இடத்துல கேட்குறாங்க. இந்த 3 சப்ஜெக்டை நம்ம படிச்சோம்னா குரூப் 1 பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னோம்னா இந்த 3 சப்ஜெக்டை தெளிவாக முடிச்சிட்டா மட்டும் போதும். தெளிவாக படிக்கக்கூடிய மாணவர்கள் 130 கேள்விகளுக்கு மேலே எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு 3 பார்ட் 130 ப்ளஸ் மேக்ஸு 25. ஏன்னா குரூப் 1 கட் ஆஃபே பார்த்தோன்னா 150 மேலே போட்டால் நமக்கு வேலை கிடச்சிடுற மாதிரி இருக்கும். அதே போல் தான் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்திட்டத்திலே நமக்கு 55 கேள்விகள் பார்த்தோன்னா வந்துடும். அப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைப்புகள் என்ன இருக்குன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம். இதில் 25 கேள்விகள் குரூப் 1ல் வரும். குரூப் 4 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் இருக்கும். சயின்ஸு ஜாகிரஃபி ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா இது 20 கேள்விகள் இருக்கும். இங்கே 10 கேள்விகள் இருக்கும். இதுதான் வந்து பிளான். இதை வந்து எப்படி அணுகணும், எப்படிலாம் படிக்கணும் அது பார்க்கணும். அப்படி அதை பார்த்தா தான் நம்ம அடுத்தது என்னென்னு படிக்கணும். ஃபஸ்ட்டு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப். இதெல்லாம் கடந்த ஆண்டுகளில் நடந்த தேர்வுகள் பேஸ் பண்ணி நடக்கும். ஒவ்வொரு தேர்வுக்கும் கட் ஆஃப் 10 மாறும். இதுதான் கட் ஆஃப் அப்படின்னா 2022 அந்த காலகட்டத்திலாம் 145 எடுத்தவங்களுக்கு பார்த்தோன்னா வந்து கிடச்சிச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் இதாக கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கேள்வி தாள்களை பொறுத்து தான் அமையும், அந்த இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அமையும். அப்போ 150 கேள்விகளுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா குரூப் 1 ப்ரிலிமினரி நம்ம கிளியர் பண்ணுவோம். அதே போல் குரூப் 2 நம்ம கிளியர் பண்ணோம்னா 160 கேள்விகள் எடுத்தோம்னா 2 மெயின்ஸும், 155 கேள்விகள் மேலே எடுத்தோம்னா 2A மெயின்ஸும் பார்த்தோன்னா நம்ம பார்த்தோன்னா கிளியர் பண்ணி போவோம். இது ரெண்டுமே பார்த்தோன்னா வந்து அதாவது ஸ்டேஜஸ் எக்ஸாம். இது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் எக்ஸாம் குரூப் 1 பொறுத்த வரைக்கும். நம்ம ப்ரிலிமினரி முடிச்சுட்டு மெயின்ஸ் போயிட்டு அடுத்தது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டும்தான் இது வேலை கிடைக்கும். இந்த 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எழுதிட்டு ஒரு மெயின்ஸ் எழுதிட்டோம்னா நமக்கு பார்த்தோன்னா வேலை கிடச்சிடும். இது ரெண்டுமே ஒரு மெயின்ஸ் எழுதுவோம். இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது நம்ம எப்படி ஸ்கூலில் கதை எழுதுவோம், காலேஜில் கதை எழுதுவோமோ அதுபோல் கதை எழுதணும். இப்போ இது பார்த்தோன்னா வந்து இது வந்து 2A பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு வந்து ஷேடிங் மெத்தட் தான். நீங்கள் எப்படி ப்ரிலிமினரியில் பண்ணீங்களோ அதே செட்டப் தான். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டாக 160 ப்ளஸ் இன்றைக்கி, அதாவது கொஷின் பேப்பர் பேஸ்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்க இந்த 2025 பார்த்தோன்னா 152 போட்டவர்களுக்கு கூட பார்த்தோன்னா வேலை கிடைச்சிச்சு. ஆனால் 160ன்றது ஏன் சார் சொல்லியிருக்கீங்கன்னா பழைய ஆண்டுகளில் 183 எடுத்து வேலை கிடைக்காமலாம் இருக்காங்க 2019 காலகட்டத்துக்குலாம் போயிருந்தீங்கன்னா. அப்போ இப்போ வந்து சிலபஸ் மாற்றினாங்க. சிலபஸ் பேஸ் இப்போ நல்ல இஷ்யூலாம் நடந்திருக்கும், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த பேஸ்னால தான் நம்ம கட் ஆஃப் அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. இப்போ மாணவர்கள் எதை நோக்கி, அதாவது எங்கேருந்து கேட்குறாங்களோ அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறைந்தபட்சம் நான் சொல்கிறது 160 கொஷின். இது கொஷின் பேப்பர் பேஸ்டு மாறும். தமிழ் கொஷின் ஈஸியாக கேட்டால் கட் ஆஃப் வந்து ஏறும். தமிழ் கேள்விகள் கொஞ்சம் கடினம் குறைச்சாங்கன்னா தமிழுக்கு கட் ஆஃப் வந்து இதுவாகும். அப்போ இந்த பேஸில் படிக்கணும். அதாவது சிம்பிளாக நம்ம எடுத்துக்கணும்னா 170 ப்ளஸ்ஸு எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்ம எடுத்துட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அப்போ சார் 170 ப்ளஸ் எடுக்கிறதுல அவ்வளோ ஈஸியாக சார் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு அதை படிக்கணும். அதை எங்கேருந்து படிக்கணும் முதல்ல பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற சிலபஸை எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னும் போது இன்றைக்கி முதல்ல பேஸ் என்னன்னா ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் புக், சரிங்களா? ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் புக், இந்த 2 புக்கை தெளிவாக எடுத்து வச்சுக்கணும். இந்த 2 புக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவுட் சோர்ஸ் புக்கை மாணவரி புக்கை வாங்கி வச்சுட்டு எதுவுமே படிக்காமல் இருந்தால் சுத்தமாக வேஸ்ட்டு. இந்த ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் புக்கு இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்ககிட்ட ஒரு லிமிட்டட் சோர்ஸாக இருக்கும். அதாவது இந்த 2 புக்கையும் நீங்கள் எடுக்கவே கூடாது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்த ஒரே ஒரு சோர்ஸாக இருக்கும். இந்த ஒரு சோர்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும், நீங்கள் குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் எதுக்காக இருந்தாலும் உங்கள் கைப்பட இருக்கக்கூடிய இந்த லிமிட்டட் சோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவுட் சோர்ஸ்னு சொல்லிட்டு மாணவர்கள் நிறைய தேடி போகிறாங்க. அவங்க தேடுறது எல்லாமே ஒரு கேள்விகள் தான். சார் ஒரு கேள்வியோட வேல்யூ தெரியுமா சார் உங்களுக்கு அப்படின்றீங்க. நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி வெற்றியாளரில் கேட்டு பாருங்கள் போயிட்டு, அவன் தெரிந்த கேள்விகளை தப்பு செய்ததை விட இந்த தெரியாத கேள்வியில் தப்பு செய்ததை விட தெரிந்த கேள்வியில் தப்பு செய்யணும் தான் வேலை கிடைக்காமல் போயிருக்கு. அப்போ தெரிஞ்ச விஷயத்தை நம்ம தெளிவாக போகணும். அகல உழுவதை விட ஆழ உழுதலே சிறப்பு அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த லிமிட்டட் சோர்ஸை கரெக்டாக பிடிக்கணும். அதை எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பேக் அடுத்து பார்த்தோன்னா சொல்கிறோம். இப்போ எப்படி படிக்கணும் சார் அப்படின்னம்னா, ஒரு புக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த புக்கை வாங்கிட்டு போய் அவுட் சோர்ஸ் புக்கு, இப்போ வெங்கடேசன் புக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா வரலாறும் பண்பாடும் புக்கு வாங்கிட்டோம். இந்த புக்கு எப்படி சார் படிக்கணும்னா அந்த புக்கை வச்சு ஃபுல்லாக ஒன் ரீட் விட்டணும். ஃபுல்லாகவே ஒன்ஸ் ஒரு முறை படிச்சிடணும். படிச்சுட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அந்த தலைப்புக்கு PYQ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம்.
நாங்களே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கு பார்த்தோன்னா PYQ இருக்குது, அது ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது, அது நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த PYQ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எடுத்து படிக்க போகிறீங்க. PYQ படிச்சிட்டிங்களா? PYQ படிச்சுட்டு அடுத்தது PYQ பேஸ்டு ரீட் பண்ணும். புரியுதுங்களா? PYQ ஃபஸ்ட்டு வந்து ஒரு புக்கை அப்படியே ஃபுல்லாக படிக்கிறீங்க. படிச்சுட்டு ரெண்டாவதாக படிக்கக்கூடிய தலைப்பு என்ன இருக்குன்னா PYQ. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து படித்த உடனே நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓ, இவன் இந்த மெத்தடில் கொஷின் கேட்குறானா, நம்ம மெத்தடில் அவன் கொஷின் கேட்க மாட்டான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவங்க மெத்தடில் கொஷின் கேட்பான், அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்படின்னா அதுக்கு பேஸாக இருக்குது என்னன்னா PYQ. சார் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் சார் PYQ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2020 2025 கோர்ஸ். ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் மாற்றி அப்போ தான் வந்து ஓரளவுக்கு செக்மெண்ட் வந்துச்சு. ஜிகே பொறுத்த வரைக்கும் அப்போத்துலேருந்து அதே சிலபஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் கேள்விகளோட தரம் மாறி இருக்குது. என்னென்னா 2020 25 வரைக்கும் இருக்கிற கேள்விகள் நீங்கள் எடுத்துட்டா அது எந்த பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அதே வரப்போகிறது இல்லை, 1-2 கேள்விகள் வரும். அப்படி இருந்தாலுமே நமக்கு என்ன இங்கே தேவை PYQ பேசுன்னா இந்த ஸ்டாண்டர்டில் கேட்பான், இப்படிலாம் கேள்வி கேட்பான், கூற்று காரணம் இப்படி வைப்பான் அப்படின்ற விஷயம் மட்டும் தான் நமக்கு தேவை. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் டைம் ஃபுல் ரீட் பண்ணிட்டீங்களா? இப்போ செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது இந்த கேள்விகள்லாம் அங்கே பிரதிபலிச்சிருக்கும், எங்கள் PYQவில் பிரதிபலிச்சிருக்கும். ஓ, இப்போ நீ இப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை தெளிவாக ஆழ்ந்து படிக்க போகிறீங்க. அப்போ இந்த ஆழ்ந்து படித்த உடனே என்ன பண்ணுறீங்க, இதுக்கு நம்ம அகாடமியில் என்ன பண்ணணும், உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட். அதாவது இந்த கொஷின் இந்த PYQ பார்த்துட்டீங்க, இந்த நீ வச்சு படித்த மெட்டீரியல் இருந்து உங்களுக்கு கொஷின் பேங்க் நாங்கள் கொடுப்போம். அந்த கொஷின் பேங்க்கை நீங்கள் என்ன படிப்பீங்க, அதை நீங்கள் படிப்பீங்க. கொஷின் பேங்கை ஃபுல்லாக படிப்பீங்க. கொஷின் பேங்கை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரிப்பீட் ரிவிஷன். எப்படி சார் அப்படின்னா கொஷின் பேங்க் வச்சு படிக்கிறீங்க. கொஷின் பேங்க்கை வச்சு படிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆகும், தப்பாகும், நிறைய கேள்விகள் தப்பாகும். அப்போ தப்பாகிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம், அதை சரிப்படுத்தணும். திருப்பி உட்காந்து அதே தப்பு எப்படி தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு சரி பண்ணோம்னா அந்த விஷயம் சரியாகும். அதை ஏற்கனவே சொன்ன ஒரே ஒரு தான், அகல உழுவுதலை. என்ன கிடைக்கும் எங்கே இருக்குன்னு தெரிறதை விட்டு இதுதான் இந்த விஷயத்தை இப்படி தான் படிக்கணும், இதை நீ எப்படி கேட்டாலும் நான் கரெக்டாக போடுவேன், அந்த மைண்ட் செட்டில் படிச்சுன்னா ஈஸியாக தட்டி விடலாம். அடுத்ததாக பார்க்கும்போது என்னென்னா எப்போது படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. சார் எப்போ சார் படிக்கிறது, எனக்கு டைமே இல்லை சார், சுத்தமாக என்னால் படிக்க முடியல சார், எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை வந்துகிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாணவர்கள் இதுக்கு முன்னாடி எங்கிட்டமா படித்த மாணவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா காலை 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் படிங்க, அகைன் 10 to 12 படிங்க, 3 to 5 படிங்க, 7 to 9 படிங்க. இப்படி படிச்சினாலே ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு கடைசியாக சொன்னேன். சார் இது ஒரு சக்ஸஸ் மெத்தடா சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபெயிலியர் மெத்தட். என்ன சார் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்கீங்க, காலைல 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் படி, 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் படி, 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் படி, 7லேருந்து 9 மணி வரைக்கும் படி அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இது எப்படி சார் ஃபெயிலியர் மெத்தட் அப்படின்றீங்கன்னா இது எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் ஆகுமானா கிடையாது. இது ஃபுல் டைம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு பார்ட் டைமாகவோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போ அவங்க எப்படி படிப்பாங்க, இப்போ வந்து இப்போ ஒர்க்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த நபர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் படிப்பாங்க. நமக்கு படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிச்சிருவோம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படின்னா ஒரு நாளை 8 மணி நேரம்னு சொல்லிட்டு 3 8 மணி நேரமாக பிரிக்கலாம். சரியா, 3 8 மணி நேரமாக பிரிச்சுவோம். மொத்தம் 24 மணி நேரம் ஒர்க்குக்கு நம்ம போகிறோம் அப்படி சொல்லிட்டு பிரித்தோம்னா அதில் ஒரு 8 மணி நேரத்தை நீங்கள் எடுத்து தூரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தூங்க போகிறோம் ஒரு 8 மணி நேரம், அதர் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ஒரு 2 மணி நேரம் அப்படிச்சிங்களா, மீதி ஒரு 6 மணி நேரம் இருக்குது. இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் தினசரி ஒரு 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரத்தை நான் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னம்னா அது உங்கள் கம்ஃபர்டபுள். ஃபஸ்ட் ஷிஃப்ட் போகிறவங்க எப்படி படிப்பீங்க, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அவங்க காலையில் எத்தனை மணிக்கு எழுதிப்பீங்க சார், நான் ஒரு 4 மணிக்கு எழுந்துப்பேன் சார், 4 மணிக்கு எழுந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 4:30க்கு நான் உட்காருவேன் சார், 4:30 to 6:30 வரைக்கும் நான் படிக்குவேன் சார். அதுக்கப்புறம் பசங்களை ரெடி பண்ணோம், வீட்டுக்காரை ரெடி பண்ணோம், அந்த விஷயத்தை நான் பார்த்து அனுப்புகிறேன் சார். 10 மணிக்கு மேலே ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகும் சார். 10 to 12 நான் படிப்பேன் சார். 1 மணிக்கு திருப்பி பார்த்தோன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுவோம் சார். இந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு மேலே எடுத்து உட்காந்து படிப்பேன் சார். 3 to 5 படிப்பேன். அதுக்குள்ளே பசங்களாம் வந்துடுவாங்க. திருப்பி பசங்களை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு 8 மணி ஆகிடும் சார். அதுக்கப்புறம் 9 to 10 வரைக்கும் படிக்கும் சார். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கான தான் இருக்கும். இதே வந்து ஒர்க்கர்னா 8 மணி நேரம் போவாங்க. 8 மணி நேரம் டியூட்டி போகும்போது அவங்க ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா வந்து நீ நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ட்ராவல் டைமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. அப்போ அந்த செக்மெண்ட்டில் போகிறவங்க அவங்க ட்ராவல் டைமில் வீடியோஸ் பார்க்குறது, இந்த டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, இந்த செக்மெண்ட்லாம் அப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ முழுசாக படிக்கிறது எப்படின்னா அவங்க வீட்டில் உட்காந்துருக்கும்போது அந்த ஒரு செட்டப் அந்த ஜோன் கண்ட்ரோலில் வரும்போது தான் உங்களுக்கு அந்த படிக்கணுன்ற ஒரு செக்மெண்ட்டே வரும். அப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்தை கூட தேவையில்ல, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை படிக்கணும்.
நான் வந்து 4 மணி நேரம் படிப்பேன். அப்போ 4 நாள் வந்து இப்போ 16 மணி நேரம். நான் 16 மணி நேரத்தை ஒரே நாளில் படிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்றதெல்லாம் மேட்ரு இல்லை. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தொடர்ச்சியாக படிக்கணும். இந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து அந்த தொடர்ச்சியான யார் வந்து தொடர்ச்சியாக பயணம் செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சி, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோன்னா வந்து இந்த படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வித்தியாசம் ஆகும். நான் வந்து 1 மணி நேரத்தில் படிக்கிற விஷயத்த நீ 5 மணி நேரம் கூட உட்காந்து படிப்பேன். நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிற விஷயத்த நான் 10 மணி நேரம் கூட உட்காந்து படிக்கலாம். அப்போ இது ஒவ்வொருக்கு ஒருவர் பார்த்தோன்னா வந்து மாறுபடும். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இத்தனை மணி நேரம் படிக்கணுமா அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை எடுக்கிறத தூரம் விட்டுட்டு இன்றைக்கி நான் அந்த டாப்பிக்கை முடிக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? மணி நேரத்தை விடுத்து எந்த தலைப்போ அந்த தலைப்பை நான் முடிக்கணும், அதில் நான் தெளிவாகணும்னு சொல்லிட்டு நீ மூவ் பண்ணிங்கன்னா இந்த செக்மெண்ட்டு உங்களுக்கு தேவைப்படாது. புரியுங்களா? எத்தனை மணி நேரம் படிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு வாரம் தேர்வு, இந்த தேர்வுக்கு இன்னென்ன தலைப்புகள் இன்னைக்கு படிக்கணும், அப்போ இன்றைக்கி நான் இதை படிக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு நீ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கம்பல்சரியாக பார்த்தோன்னா வந்து படித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா டெஸ்ட்டு தேவை. கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதியாகணும். அந்த டெஸ்ட்டு சார் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த டெஸ்ட்டு முழுக்க ஒட்டுக்கா எப்படி இருக்கணும்னா டாபிக் பேஸ். நீங்கள் எந்த தலைப்பை படிக்கிறீங்களோ அந்த தலைப்பை தான் வந்து கேள்வியில் வச்சுருக்கணும். அந்த தலைப்பிலிருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரணும். நீங்கள் படித்த சோர்ஸில் தான் கேள்வி வரணும். ஏன்னா நீங்கள் படிக்கிற பகுதிகள் வேறையாக இருக்கும், கேள்விகள் வேறையாக இருந்தால் மண்டை குழம்பிடும். எதுக்குலாம் அந்த டெஸ்ட்டை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிடும். அப்படின்னும் போது என்னென்னா நீங்கள் படித்த டாப்பிக்கிலிருந்து கொஷின் வரணும். ஏன்னா நம்ம படித்ததை தான் வெளிக்கொண்டாடுறதுக்காக தான் தேர்வே. அப்போ நான் படித்தது கேட்காம நீ வேறு ஒன்று கேட்டேன்னா அது எந்த வித பிரயோஜனம் கிடையாதுங்களே. கேட்கலாம், 1-2 கேட்கலாம். அதுக்கு அது கூட எதுனா நம்மளுடைய ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒமிஷன் மெத்தடை நீ யூஸ் பண்ணுறியா, இது மூலிமா நீ படித்தது விஷயம் ஒமிஷன் யூஸ் பண்ணுறியான்றதான் 1-2 தான். மொத்தமே ஒமிஷன் மெத்தட் வச்சுன்னா பையன் டென்ஷன் ஆகிடுவாப்புல. அப்போ இந்த டாபிக் பேஸுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட்டஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை எதுக்குன்னா தெரிந்த கேள்விகளை தவறு செய்யாமல் இருக்க. ஒவ்வொரு வெற்றியாளர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், தெரிஞ்ச கேள்வி நான் எப்பயுமே தப்பு செஞ்சதில்லை, அந்த விஷயந்தான். தெரிஞ்ச கேள்வி யாரெல்லாம் தப்பு செய்யலையோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வெற்றி. தெரியாத கேள்விகள் எப்படி சார் வெற்றி பெறுது அப்படின்னோம்னா தெரியாத கேள்விகளை இந்த ஒமிஷன் மெத்தட் அது வந்து ஃபியூச்சர் அடுத்தடுத்த கிளாஸுகளில் நான் உங்களுக்கு வந்து நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ என்னன்னா தெரிந்த கேள்விகள், ஒரு தேர்வுக்கு நீ போகிற அப்படின்னா குரூப் 1 தேர்வுக்கு போகிறேன்னா ஒரு 130 கேள்விகள் உனக்கு தெரிந்திருந்தாலே நீ 150 கேள்விகளுக்கு மேலே போட்டுருவேன். ஏன்னா 70 கேள்விகளில் ஒரு 30% கேள்விகள் நீ தெரிஞ்சே போட்டுருவேன். அந்த ஒமிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக 30 கேள்விகளுக்கு மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் குரூப் 4 குரூப் 2 தேர்வு போகிற வரைக்கும் 140க்கு மேற்பட்ட கேள்விகள் உனக்கு தெரிந்த கேள்விகளாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நீங்கள் எப்படி படிக்கணும்? மீதி கேள்விகள் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த தெரியாத கேள்வியில் நீ ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவேன். அப்போனா இந்த 140 கேள்விகளுக்கு 140 நீ வந்து போட்டிருக்கணும். 1-2 தவறுதல் ஆகலாம். அது எங்கே ஆகும்? இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் படித்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா வரும் காலங்களில் தேர்வுகளில் அட்டன் பண்ண முடியும். இப்போ இந்த தேர்வுகள்லாம் சார் எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும், இதை எனக்கு அவுட் சோர்ஸ் புக்கெலாம் வச்சு நான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆரணி அறிஞரண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்புலேயே உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து மெட்டீரியல் சோர்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு மட்டும் படித்தா மட்டும் போதுமானதாக இருக்கும். இப்போ ப்ளஸ் அவுட் சோர்ஸ்லாம் உண்மையாக வந்துடுமா சார், அது மட்டும் படித்தா போதுமா சார்னு சொல்லிட்டு பசங்க எல்லாமே குழம்புறீங்க. இன்றைக்கி கேள்விகள் எப்படி இருந்து வரும் அப்படின்றது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி தெளிவாக இருக்காங்க. என்ன விஷயம்னா நான் கேட்குற கேள்விகளை யாருமே அட்டன் பண்ணக்கூடாது. கிராமப்புற மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது, மேலே இருக்கிறவங்களும் பாதிக்கப்படக்கூடாது, கீழே இருக்கிறவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஷின் செட்டப் ரெடி பண்ணுன்றத ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அப்படின்னா படித்த விஷயத்தை நம்ம தெளிவாக படித்தோமா, தெரிந்த கேள்வியில் நம்ம சரியாக பண்ணோமான்றது தான் நமக்கு வந்து விஷயமே. அவுட் சோர்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியே புக் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த புக் லிஸ்ட்டில் இருக்கிறத நம்ம தெளிவாக படிச்சிட்டோமா, அவன் வெளியில் நிறைய 4 கொஷின் வெளியில் போகட்டுமே, அவன் 4 கொஷின் வெளியில் போகிறான்றது மட்டும் தான் பேசுகிறமே தவிர 40 கொஷின் புக்கில் இருந்தால் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசவே இல்லையே. அந்த 40 கொஷினில் நம்ம வந்து 40 கொஷினில் 10 கொஷின் தப்பு பண்ணுறோம். அந்த 10 கொஷின் நம்ம தப்பு பண்ணலன்னா என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த 4 கொஷினை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லைங்களே. அப்போ நம்ம தெரிந்த கொஷினை எப்படி சரியாக பண்ணுன்ற விஷயத்தை தான் நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய ஆரணி அறிஞரண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பிலேயே வரக்கூடிய அதாவது கிளாஸஸ் பார்த்தோன்னா வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் நம்மளுடைய ஆரணி அறிஞரண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்முடைய வரக்கூடிய 9/3/2026 திங்கட்கிழமை முதல் 13/3/2026 வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தோன்னா வந்து நம்முடைய பிரான்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்முடைய அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னும் போது ஆரணி
வஉசி தெரு, அதாவது மணிக்கூண்டு பழைய பேருந்து நிலையம் மணிக்கூண்டு அருகில் வஉசி தெரு ஹரிஓம் அப்ளையன்சஸ் மேலே தான் நம்மளுடைய அகாடமி இருக்குது. இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போக போகுது. இந்த கிளாஸஸ் எனக்கு தேவை சார், இந்த கிளாஸை நீங்கள் எப்படி சார் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து திங்கக்கிழமை உங்களுக்கு காலைல கிளாஸ் 10 மணிக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 10 to 1 கிளாஸ். இது வந்து கிளாஸ் டைம். கிளாஸ் நடந்து முடிச்சுட்டு 2 மணிலேருந்து 1 மணி நேரம் வந்து சாப்பாட்டுக்கு பிரேக் வந்து விட்டுருவாங்க. 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் இங்கேயே உட்காந்து படிக்கணும். உங்களுக்கு பார்த்தோன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டி இங்கே இருக்கும், ஒய்ஃபை வசதி இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து சோர்ஸுமே இங்கே இருக்கும். அப்போ நீங்கள் 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிக்கணும். 1 மணி நேரம் படித்து முடிச்சுட்டு எதை படிக்கிறீங்கன்னா, காலையில் ஸ்டாஃப் நடத்தின விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க. படித்து முடிச்சுட்டு 3 to 4 அந்த நேரத்துக்குள்ளே, அதாவது ஒரு 30 கேள்விகள், 3 மணிக்கு உங்ககிட்ட கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க, 30 கொஷின் வச்சு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டைமு 30 கேள்வி எழுதுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரை மணி நேரத்தில் டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் எழுதிட்டு உடனே என்ன பண்ணுறீங்க, 30 கேள்விகள் நீங்கள் போடுவீங்களான்னு பார்த்தோன்னா அது போட மாட்டீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நடத்துகிற ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் தெளிவாக நடத்தி கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தர் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் 25 கேள்விகள் போட்டாங்கன்னா அப்போ 5 கேள்விகள் அவங்க தவறு செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த 5 கேள்விகள் எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி கேட்டிருக்கீங்க, நீங்கள் கிளாஸில் கொடுத்த நோட்ஸும் ப்ளஸ் அந்த கேள்விகளை எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு அணுகுமுறைக்கு ஒரு அரை மணி நேரம். 4 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி வீட்டுக்கு வந்து போயிடலாம். இது வந்து டெய்லி டெஸ்ட். அதே போல் வந்து வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையான உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் 1.5 மணி நேரம் பார்த்தோன்னா வந்து நடத்தின சப்ஜெக்ட்ஸை ரிவிஷன் செக்ஷனாக ஒரு செக்ஷன் வந்து போகும். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் 100 கேள்விகள் வீக் டெஸ்ட். 11:30 மணிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். 1 மணிக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு முடியும். டெஸ்ட்டு முடிஞ்சிச்சுலாம் இந்த 100 கேள்விகளை சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து எப்படி தப்பு பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, எதனால் தப்பு பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த முழுசாக பார்க்க போகிறீங்க. இந்த செக்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த டெஸ்ட் என்ன பண்ணுது, இது வீக் டெஸ்ட்டாக வரும். அப்போ இந்த வீக் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து 4 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், அதாவது ஒரு மாதம் நடத்தின விஷயத்தை ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக 1 டே பார்த்தோன்னா நடக்கும். அப்போ இது மாதிரி வந்து சிறுக நம்ம டாப்பிக்கை முடிச்சுட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்த்தோன்னா வெற்றி பெற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சார் கொண்டு போக போகிறீங்க, இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, இதை எப்படி சார் கொண்டு போக போகிறீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வெயிட்டேஜ் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சிலபஸில் வெயிட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு பாடத்திட்டம் நமக்கு தெரியும், எந்த தேர்வுக்கு முதல்ல படிக்கணும்னு தெரியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிகேயில் வந்து 90 கொஷின் போட்டுடணும். தமிழில் நமக்கு வந்து 80 கேள்விக்கு மேலே தான் இன்றைக்கி இருக்கிற சூழலில். இப்போ பழைய சட்டம் பொறுத்த வரைக்கும் 80 கேள்விகள் தமிழில் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ நம்ம என்னென்னா ஜிகேயில் 90 கேள்விகள் போடலாம். போட முடியுமா சார், சாத்தியமா சார்? கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னா அதுக்கு அவுட் சோர்ஸ் புக்கு நம்மக்கிட்ட தெளிவாக எங்கேங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டிய தலைப்புகள் என்ன இருக்குன்னா, இந்த தலைப்புகள் தான். இந்த தலைப்புகள் நான் தெளிவாக உங்களுக்கு கொண்டு போனால் வரக்கூடிய 3 தேர்வுகள், குரூப் 1லையும் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க, குரூப் 2லையும் வெற்றி பெற்றுருவீங்க, குரூப் 4லையும் வெற்றி பெற்றுருவீங்க. ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும். அதை எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணுன்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். நீங்கள் படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் நீங்கள் என்ன தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அங்கே எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள். அப்படின்றதுனால இந்த விஷயத்தை தெளிவாக கொண்டு போவோம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து போங்க. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு சார் கிளாஸஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, 3 பங்கு இருக்குன்னா 3ல் 2 பங்குகள் ஜிகே பாடத்திட்டத்துக்கு தான் இப்போதைக்கு நாங்கள் வெயிட்டேஜ் கொடுப்போம். இந்த பாடத்திட்டத்துக்குள்ள மொத்தமே 4 மாதங்களில் முடிச்சிடுவோம். சார் 4 மாதம்னா எப்படி சார் அப்படின்னம்னா, நமக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே நம்ம இந்த பாடத்திட்டத்தை முழுசாக முடிச்சிடும். நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஜிகே பாடத்திட்டத்தை முழுசாக முடிச்சிடுவோம். ஏன்னா தமிழ் இப்போ இருக்கிற புதிய சிலபஸ் புதுசாக படிக்க புதுசாக கிடைச்சிட்டே இருக்குது. ஜிகே பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் பேசிக் தான், அதில் எந்தவித மாற்றமே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு விதி 14 என்ன சொல்லுது, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். அதுதான். அதில் ஏதாவது மாறப்போதா அப்படின்னா அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயம் அதில் இருக்குது. எல்லாருமே சமமா அப்படின்னா ஆர்டிகல் 361 அடிப்படையில் எல்லாரும் சமம் கிடையாது. குடியரசுத் தலைவர், ஆளுநர், இவங்க எல்லாரும் அவங்க வந்து ஒரு பிரதான விதிகள், சிறப்பு விதிகளை கொண்டிருக்காங்க. அவங்க மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரோட அந்த சிறப்புரிமைகள் பற்றிலாம் வந்து விதி 108 பற்றி சொல்லுது. அப்படி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தான் ஆடட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தேவைப்படுது. இது பேஸில் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு சில விஷயங்கள் வரும். அப்போ அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு விடுவோம். அதனால் வந்து எல்லாருமே ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக பார்த்தோன்னா வந்து இந்த ஒரு 4 மந்த் பார்த்தோன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த 4 மந்த்தை முடிச்சிங்கன்னா குரூப் 1க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப் 1 பிரிமினரிக்கு ஈஸியாக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதே போல் குரூப் 1 பிரிமினரி படிக்கும்போதே உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவோம், நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக கூட சைட் பை சைட்
தமிழை பார்த்தனா முடிச்சுட்டே வருவோம். நீங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரி 9ஆம் மாதம் எழுதி முடிப்பீங்க. அப்போ குரூப் 1 ப்ரிலிமினரி நீங்கள் 9ஆம் மாதம் எழுதி முடிக்கிறீங்கன்னா 10ஆம் மாதம் உங்களுக்கு ஒரு மாதத்தில் என்ன பண்ண போகிறாங்க, குரூப் 2 வரப்போகுது. 2A நோட்டிக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படின்னா இப்போ இருந்தால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது 2A நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க. அப்போ 2A நல்லா பண்ணுறீங்க. ஏன்னா 2A பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் எவ்வளோ சொல்லியாச்சு, 155லேருந்து 160 கேள்விகள் தான். ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தமிழில் 90க்கு மேலே கேள்வி போட்டுருவீங்க. ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ கேள்வியில் தான் பண்ணோம், ஒரு 70 கேள்வி தமிழில் போட்டால் போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், 2 மெயின்ஸுக்கே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதுவே சார் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எப்படி சார் அப்படின்னா, அங்கிருந்து நமக்கு 2 மாதம் டைம் இருக்குது. எங்கிருந்துன்னா நமக்கு அந்த டைம்லேருந்து நமக்கு 2 மாதம் டைம் இருக்குது. 2 மாதம் டைம் இருக்கிறதுல தெளிவாக படித்தோம்னா நம்ம எவ்வளோ கொஷின் போட்டுடலாம், 170 கேள்வி போடலாம். அதாவது ஜிகேல 80 கேள்விகளையும் அங்கே 80 கேள்வி 90 ஜிகே 90 கேள்வி, இதில் 80 கேள்வி, 170 கேள்விக்கு மேலே நாம் எளிமையாக போட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு இருக்கணும். சார் இந்த பேட்சில் நான் சேரணும் சார், எப்படி சார் என்னை பாஸ் பண்ணணும்னா, இந்த ஒரு 8 மாதத்தை நீங்கள் தெளிவாக எங்ககிட்ட கொடுத்தா மட்டும் போதும். உங்களை தெளிவாக பாஸ் பண்ண வைக்கின்றது எங்களோட பொறுப்பாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வழிகாட்டுதல் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு இங்கே மென்டார்ஸே 3 பேர் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவோம், ஏன்னா இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு குரூப் 1 குரூப் 2 அந்த ரேஞ்சில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காங்க. ஏற்கனவே நிறைய அட்டெம்ப்ட் மெயின்ஸ் போயிட்டு வந்த மாணவர்களாக தான் இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி கொடுப்போன்றது எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்ல. சைட் பை சைடு உங்களுக்கு 1 by 1 பார்த்தோன்னா வந்து கொஷின் பேஸ்டு நம்முடைய பாடத்திட்டங்களே முழுக்க எப்படி எடுப்பாங்கன்னா அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக போகும். இந்த பேட்சில் சேரணும், நான் வந்து ரெகுலர் பேட்ச் வரணும் சார், எனக்கு எப்படின்னா பாஸ் பண்ண வச்சுருங்க சார் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஆரணி வந்துடுங்க. ஆரணி வந்துட்டு வரக்கூடிய நம்முடைய 6ஆம் தேதி திங்கட்கிழமை நீங்கள் வந்துட்டு நம்ம பிரான்ச்சுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அடுத்தடுத்து வகுப்புகள் நீங்கள் பார்த்துட்டு 1 வீக் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் வந்து 1 வீக் வந்து ஃபுல்லாக ஸ்டே பண்ணி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஒர்த்தாக இருந்தால் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஒரு வார கிளாஸு உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக பேசும். சரிங்களா? ரைட். நீங்கள் தேவைப்பட்ட நம்பர்கள் வந்து நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி தகவல் பெற்றிருக்கீங்க. மேலும் விவரங்களுக்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.